அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி, தமிழுக்கு சித்திரை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. சதுர்த்தி திதி மத்தியானம் 3:24 வரை, அதற்கு மேல் பஞ்சமி திதி, கேட்டை நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் மேசராசிக்காரர்களுக்கு குறித்தாகிறது. இன்று ராகு காலம் மத்தியானம் 1:03 வரை, யமகண்டம் காலை 6 7:30 வரை, நல்ல நேரம் பகல் 12 1 வரை, நண்பகல். அடுத்து நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள் கலரு, கோல்டு பிஸ்கட் கலரு. தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன் கலரு. சாப்பிடக்கூடியது முள்ளங்கி அல்லது புதினா சம்பந்தப்பட்டவை சாப்பிடலாம். இப்போது நம்ம அந்த ஜோதிட பாடத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் பிறந்தவர்கள் அறிவு ஆற்றல் மிக்கவராக இருப்பார்கள். அதே மாதிரி ஊனமான சரீரம், ஏதாவது சின்ன குறை இருக்கிறதற்கு வாய்ப்பு உள்ளது. அந்த ஊனமான சரீரமுடையவராக இருப்பார். மனச்சஞ்சலம் உடையவராகவும் இருப்பார். அவர் ஒரு ஸ்டெடி மைண்டு கிடையாது, சஞ்சல புத்தி. ஆமாம், இவர்கள் குடும்பத்தோட ஒட்டி உறவாடக்கூடியவராக இருப்பார். எவ்விதமாயினும் பொருள் சம்பாதிக்க வேண்ட மனோபாவம் உடையவராக இருப்பார். சகோதர சகோதரிகளோட பற்றுதலும் பாசமும் கொண்டவராகவும் இருப்பார். ஆடை அணிகலன்கள் சேர்க்கையில் இச்சை கொண்டவராக இருப்பார். இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருக்குமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும். முதலில் மேசராசி. இன்று உங்களுக்கு சந்திராசிரம தினம். மிகவும் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அன்னையின் உடல்நிலை கூட கொஞ்சம் டல்லாக இருக்கிறது. அதில் சிறிது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு குறைகிறது. டெஸ்டில் வரக்கூடிய மார்க்கு பாராட்டப்படக்கூடியதாக இல்லை. அதனால் கல்வியில் சற்று மனதை செலுத்துங்கள். புதிய முயற்சி எதிலும் ஈடுபட வேண்டாம். அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று பணவரவு பண ரொட்டேஷன் நன்றாகவே இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல லாபம் வருகின்றது. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகின்றது. முயற்சிகள் வெற்றியை நோக்கி செல்கின்றன. கோர்ட்டு கேஸு விவகாரங்களில் நல்ல முடிவு உண்டாகிறது. பிரயாணங்களினால் ஆதாயமே கிடைக்கின்றது. அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் அதிகரிக்கவே செய்கின்றது. வீண் செலவை கட்டுப்படுத்த முடியவில்லை. உங்கள் கைக்கு மீறி செல்கின்றது. கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியவில்லை. அதனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம். புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். ஆடல் பாடல் பார்ட்டி என பொழுதை கழிக்கின்றீர்கள். அடுத்து கடகராசி. அதாவது உங்களுக்கு காதலர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாள். மனம் உற்சாகத்தில் பறக்கின்றது. பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனை நீங்குகின்றது. மக்கள் பேறு இல்லாதவர்களுக்கு அந்த மக்கள் பேறு உண்டாகின்றது. அல்லது அதை பற்றிய ஒரு பாசிட்டிவ் சைன், நற்செய்தி கிடைக்கின்றது. மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றனர். பொருள் நஷ்டம் சிறிது ஏற்படத்தான் செய்யும். அதை நெக்லஜிபிள், அதை சகித்து கொள்ளலாம். அடுத்து சிம்மராசி. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகைகள் புலப்படுகின்றன. கல்வி பயில்வோருக்கு மனம் கல்வியில் பூர்ணமாக ஈடுபடுகிறது. புதிய வீடு நிலம் வாங்கும் சூழ்நிலை உருவாகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கின்றது. அடுத்து கன்னிராசி.
கன்னி ராசிக்காரர்களுக்கு ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் ஓரளவு நன்றாகவே உள்ளது. ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குகின்றீர்கள். நண்பர்கள் உறவினர்களுடன் விருந்து பார்ட்டி போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறீர்கள். பொழுது இன்பமாகவே கழிகின்றது. அடுத்து துளாராசி. வீட்டிலேயும் சரி வெளியேயும் சரி கௌரவம் புகழ் அந்தஸ்து நன்றாகவே இருக்கிறது. அந்த புகழ் பேர் அப்படியே மெயின்டைன் ஆகிக்கொண்டே வருகிறது. வீம்புக்காக பணம் செய்ய வேண்டி அந்த ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. உங்கள் பேர் போயிடக்கூடாது இல்லையா, நீங்கள் கெத்தாக இருந்துக்கிட்டீங்க இல்லையா, அந்த கெத்தை காமிக்கிறதுக்காக பணம் செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. தொழிலில் கூட எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஓரளவு லாபமும் சற்று மனமகிழ்ச்சியும் உண்டாகின்றது. பணப்புழக்கம் ஓகே, நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. தெய்வ பக்தி அதிகரிக்கிறது. தான தர்மம் செய்கின்றீர்கள். மனமகிழ்ச்சி குதூகலம் ஏற்படுகின்றது. கண் காது தொண்டை இவற்றில் ஏதாவது தொல்லைகள் உண்டாக வாய்ப்புள்ளது. நல்ல பெயர் செல்வாக்கு ஆட்டோமேட்டிக்காக உண்டாகிக்கொண்டே தான் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே கழிகின்றது. அடுத்து தனுஷ். வண்டி வாகனத்தை மெதுவாக ஓட்டிக்கொண்டு செல்லுங்கள். ஏன்னா சின்ன விபத்து நடப்பதற்கு வாய்ப்புள்ளது. உடல்நலத்தில் கூட அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வேண்டாத செலவுகள் வீண் அலைச்சல் மனக்கவலையை தடுக்க முடியவில்லை. இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகின்றது. நண்பர்கள் உதவிகரமாக இருக்கின்றார்கள். அடுத்து மகர ராசி. பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்கின்றது. நண்பர்கள் உறவினர்கள் பெரியோர்கள் மேலதிகாரிகள் ஆகியோரின் ஆதரவு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியை தருவதாக அமைகின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஓரளவு லாபமே உண்டாகிறது. அடுத்து கும்பராசி. பொருள் வரத்து உண்டாகின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. கடன் தொல்லை கட்டுக்கு அடங்கியே இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் அவர்கள் மூலம் எதிர்பாராத உதவி கிடைக்கின்றது. இன்றைய பொழுது மகிழ்ச்சிகரமாகவே கழிகின்றது. கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து மீனராசி. செலவுகள் அதிகம் உண்டாகின்றன. அதனால் பணத்தட்டுப்பாடு என்பது இல்லை. அதாவது எவ்வளோ செலவு இருந்தால் கூட பணத்தட்டுப்பாடு எல்லாம் ரொட்டேட் பண்ணிடுறீங்க. மனம் குதூகலமாகவே இருக்கின்றது. காதலர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி சேர்கின்றது. பூர்வீக இடத்திற்கு சென்று வர மனம் ஆசைப்படுகிறது. சென்று வர பிளான் செய்கின்றீர்கள். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.